அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நம்ம ஆப்செட்டு நோட்டீஸ் நம்ம கலர் டிசைனில் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஐயப்பன் கோவிலுக்காக கன்னி பூஜை பத்திரிக்கை. அது சரிங்களா? இதையும் நம்ம இது ஆப்செட்டில் ஒன்று பத்திரிக்கை. நம்ம கலர் டிசைன் கலர் நோட்டீஸ் இதையே கலராக மாற்ற போகிறோம். சரிங்களா? அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு A4 சைஸு உள்ள நோட்டீஸ் இது. இன்னொரு ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சு ஒர்க் பண்ணிட்டேன். Ctrl O கொடுத்து அதை இந்த நோட்டீஸோட காப்பி எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரில் கொண்டு போய்க்கிறேன். சைஸை நம்ம ஈவனாக வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மெசேஜை மட்டும் ஃபஸ்ட்டு இதில் உள்ள டெக்ஸ்டெல்லாம் நம்ம டைப் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்படி கலர் நோட்டீஸ் எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லைவில் சொல்கிறோம். இந்த விதமான இதையும் நம்ம மறைச்சி சொல்லலை, நம்ம உள்ளபடி சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, நம்ம டெக்ஸ்ட் உள்ள கிளிக் பண்ணிக்கிறேன். நான் தமிழ் ஃபாண்ட் வச்சுக்கிறேன். 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டில் இருந்தால் நம்ம எப்போதும் ஆரம்பிப்போம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. சரிங்களா? ஓகே, ப்ளூ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைன்லேருந்து நம்ம டைப் பண்ணிவிடும். சுவாமியே சரணம்னு போட்டிருக்காங்க. சுவாமியே. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் உங்களுக்கு இந்த நோட்டீஸ் எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? நல்லா ஃபுல்லாக பாருங்கள். தர்ம சாஸ்தா துணை. இதை நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு Ctrl C கொடுத்தோம்னா சென்டர் வந்துடும். இதையும் தள்ளிட்டு சரணம் ஐயப்பான்னு போட்டுருக்காங்க. ஐயப்பா அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே மேலே கொண்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிக்குவோம். போட்டு ஷிஃப்ட்டு Ctrl U கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் வந்துடும். திரும்ப ஷிஃப்ட்டு Ctrl U கொடுத்துட்டு அதை அன்ஹைட் பண்ணிவிட்டு தர்ம சஸ்தான்னு போட்டுருவாங்க. சாஸ்தான்னு போடணும். நம்ம தர்ம சாஸ்தா. இதெல்லாம் மேலே உள்ள இந்த தனித்தனி லெட்டர்லாம் நம்ம தனித்தனி லேயரில் நம்ம டைப் பண்ணிக்குவோம். மயிலாடுதுறை மாவட்டம் திருவழி தாலுகா 82 சத்தநாதபுரம். நெம்மேலி. பெரிய நிம்மலின்னு மேலே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இது தனித்தனி லேயராக நம்ம டைப் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம அலைன் பண்ணிடலாம். வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் தர்ம சாஸ்தா ஐயப்பனின் இந்த இதை மட்டும் தனி லேயராக டைப் பண்ணிக்கிறேன். கீழே 37ஆம் ஆண்டு அது ஒரு தனி லேயரில் டைப் பண்ணிக்கலாம். 37ஆம் ஆண்டு ஒரு ஐஃபன் போட்டு 37ஆம் ஆண்டு நடைபெறும் போட்டு அப்புறம் கன்னி பூஜை பத்திரிக்கைன்னு போட்டுருக்காங்க. அதை தனி லேயராக டைப் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இதை A4 கலர் நோட்டீஸ் போட்டுக்கிறேன்.
கன்னி பூஜை பத்திரிகை. கன்னி பூஜை பத்திரிகைன்னு டைப் பண்ணியாச்சு. பேரன்புடையோர் வணக்கம் போட்டுருக்காங்க. பேரன்புடையர் வணக்கம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம பேராகிராஃபில் வந்து டைப் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது வச்சு டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு 2-3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம டைப் பண்ணணும். அது சென்ட்ரல் லைன்மெண்ட்டில் இருக்குது. அது ஒன்றும் என்னன்னா லெஃப்ட் கொடுத்துருக்கோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் வந்துடும். மங்களகரமான யோகி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி டேட்டு கொடுத்துருக்காங்க. 27/11/24 புதன்கிழமை. சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் காலை 9:30 மணிக்கு மேல் தர்ம சாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 37ஆம் ஆண்டு கன்னி பூஜைன்னு போட்டுருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம எப்படி டைப் பண்ணி எப்படி அலைன்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிய வரும். ஐயப்ப பக்தர்களும் வாசிகளும் கலந்து வந்து ஸ்ரீ தர்ம சாஸ்திர திருவருளை பெற்றிடுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சரிங்களா, அந்த மாதிரி கேட்கணும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, அதை நம்ம டைப் பண்ணிட்டோம். இதோட ஃபாண்ட்டை மட்டும் ஒரு 18 பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நான் ஜஸ்டிஃபைல போட்டுறேன். ஜஸ்டிஃபைல போட்டால் தான் பேராகிராஃபில் இன்னும் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஜஸ்டிஃபைல நம்ம வச்சாச்சு. இதுக்கு பிறகு இங்கனம் போட்டு அப்புறம் அவங்க அதையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். இங்கனம் குருசாமிகள் வந்து கீமன் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லெட்டர் சேர்த்துக்கேன். திரும்ப கீமன் ஆன் பண்ணிட்டு சேர்த்து பண்ணிடுறேன். கீழே வந்து கன்னிசாமிகள் மற்றும் மலைச்சாமிகள் இதெல்லாம் ஒரே லெவலில் நான் அடிச்சுக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நம்ம அலைன் பண்ணிக்கலாம் ஒரே இதுங்கிறதால. பெரிய நிம்மதி. சரிங்களா,
இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. இதை வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி கொடுத்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் எஸ் கொடுத்து அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்குவோம். நம்ம எல்லாமே செட் பண்ணியாச்சு, டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு டிசைன் பண்ணணும். சரிங்களா? சென்ட்ரா ஒரு ஐயப்பன், விநாயகர், முருகன் போட போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹைடை வந்து இந்த டூப்ளிகேட்டுக்காக எடுத்து வச்சுக்கூடிய அந்த நோட்டீஸை வந்து நம்ம ஹைட் பண்ணிடுவோம். இது வந்து சுற்றிலும் நோட்டீஸை பொறுத்தளவில் கிரிப்பு பிடிச்சி கட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேப் இருக்கணும். அதனால் சுற்றிலும் 10 mm 10லேருந்து ஒரு 10 கொடுத்தாலே ஓகே தான். 10 கொடுத்துட்டு சுற்றிலும் 10 mm கேப்புக்காக வந்து நம்ம ஒரு நியூ ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெக்டாங்கிள் மார்க்கெட்டில் எடுத்து சும்மா ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து 10 mm கைட் செட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அப்படியே அதே வச்சு நம்ம கைடு செட் பண்ணுறோம். சுற்றிலும் 10 mmக்காக. இதை வந்து இப்போ டெலீட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதுக்கு பிறகு சென்ட்ராக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பாரை அழுத்தி இன்னும் அந்த ஹேண்ட் சிம்பிள் வந்துடும். இந்த மாதிரி பிடிச்சி இந்த சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கு பிறகு இந்த டெக்ஸ்டையும் எடுத்து நம்ம அப்படி சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிடுவோம். அப்புறம் அட்ரஸ்ஸு ஓகே, அதே சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. நான் எப்படி சென்டராக இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் போடாமல் வைக்கிறேன்னா, இதே மாதிரி நவுத்தும் போது நமக்கு ஒரு இதில் டக்குன்னு போய் மாட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ வந்து நீங்கள் அதை வந்து நம்ம சென்டரில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம அஷ்யூம் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இதை வந்து ஒரு 18 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம கீழே அந்த லெட்டருக்கும் 18 பாயிண்ட் வச்சுக்கோங்கிறதுனால இதுக்கும் 18 பாயிண்ட் வச்சுக்குவோம். ஓகே, இந்த மாதிரி ஜஸ்டிஃபைல போட்டு அலைன் பண்ணும்போது இந்த மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மேலே அந்த டேட்டு வந்து மேலே இருந்துச்சு, அதை கொஞ்சம் கீழே கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? கண்ட்ரோல் 0 கொடுத்துக்கிறேன். F7 லேயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கேப்பில் வந்து நமக்கு கைடை இழுத்து இன்புட் பண்ணுவோம். இந்த கேப்பில் வந்து நமக்கு சாமி படம் வைக்கணும். இங்கே வந்து ஐயப்பன், முருகன், விநாயகர். சரிங்களா? சாமி படம் வைக்கணும். பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். எல்லோ ஒரு 50 கொடுத்துட்டு எல்லாம் ஒரு 50 கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு 100 கொடுத்துருவோம். இல்லை 100. சரிங்களா? இப்போதான் ஒரு கலர் நல்லா கலர்ஃபுல்லாக எடுப்பாக இருக்குங்கிறதுக்காக நம்ம எல்லோ கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கன்னி பூஜை பத்திரிக்கைங்கிறத வந்து பெருசு பண்ணிடலாம். பெருசு பண்ணிவிட்டு இது வந்து நல்ல ஒரு போல்டான ஒரு ஃபண்ட், இந்த ஃபண்ட்டு 4ஆம் நம்பர் ஃபண்ட்டை போட்டுக்கலாம். சென்டர் சைஸஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறாங்க. அடுத்தது இந்த சாமியோட நேமு, அதுக்கும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிடுவோம். சாமியோட நேமையும்
ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தன் அழுத்தினா சைஸு பெருசாகும். கேப்பை ஈவன் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு டவுனு அப்படியே யாரை கொடுத்தோம்னா நம்ம இந்த கேப்பை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? சாமி பேருக்கு ஒரு கொஞ்சம் ஒரு போல்டான ஃபாண்ட்டு இந்த ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன் நான். சரிங்களா? எல்லாமே வந்து நம்ம கோரட்டாவில் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபோட்டோஷாப்லேயே வந்து ரெடி பண்ணுறத லைவில் ரெடி பண்ணுறோம். சரிங்களா? பதினேழாம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் வச்சுக்கேன். அடுத்தது எங்கள் இந்த ஊரோட டீட்டெயிலுக்காக வந்து நம்ம இந்த ஃபாண்ட்டை போட்டுக்கலாம். ஒரு 14 பாயிண்ட் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி கூட 2 லைனாக கூட போட்டுக்கலாம். ஓகே, வந்து கன்னி பூஜை பத்திரிக்கை அப்படிங்கிறத வந்து தயாரித்து வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து ஹைட்டை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த லெட்டருக்கும் இந்த ஹைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிட்டு இதோட ஹைட்டை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஏன்னா கேப் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி மேலே ஏற்றி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பேராகிராஃபுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் கொடுத்து பார்த்துருவோம். Ctrl+T கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். வந்து இங்கானம்னு போட்டு அவங்க குருசாமிகள்னு போட்டுருக்காங்க. போட்டு அவங்க நேமு இவங்க வந்து இந்த சாமி என்ன குருசாமிங்கிறதுனால அவங்க நேமை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி அனுப்பிக்கிறோம். இங்கனம் ஷிஃப்ட் கண்ட்ரோல் U ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபாண்ட்டு. ஓகே, இங்கே நம்ம 2 ஃபாண்ட்டை கொடுத்துக்கிறோம். அதாவது கன்னிச்சாமிகள் மற்றும் மலை சாமிகள் இப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். வந்து அந்த மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த நேமுக்கு இந்த டேட்டுக்கும் கிழமைக்கும் வந்து 1ஆம் நம்பர் ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த சாமியோட நேம் தர்மசாஸ்தா ஐயப்பன் சாமி அப்படிங்கிறத அதுக்கும் ஒரு 1ஆம் நம்பர் ஃபாண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக. சரிங்களா? கேப்பை இந்த மாதிரி நம்ம ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சாமி நேம் கீழே கொண்டு வந்துட்டோம். சரி, இது தர்மசாஸ்தா ஐயப்பன் சாமியா? ஓகே, தர்மசாஸ்தா ஐயப்பன் சாமி 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து திருவருளைங்கிறது அது கொஞ்சம் மேலே மட்டும் ஒரு லெட்டர் இருக்குது. அது மாதிரி மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லை. சிசிலலாம் வந்து அதுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து நம்ம
அலைன் பண்ணுறதுக்கெல்லாம் கூட ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் 7.0 தான் நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேராக இருக்குது, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதுக்காக வந்து நம்ம இதில் செட் பண்ணுறோம். அப்புறம் இவங்களுக்கு வந்து இனிஷியல் மாற்றிடலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் வந்து உங்களுக்கு டிசைன் இந்த நோட்டீஸ் டிசைன், கலர் நோட்டீஸு எப்படி டிசைன் பண்ணுறது தெரியும். Ctrl 0. சரிங்களா? வந்து பார்டர் ஒன்று கொடுத்துருவோம். பார்டர் கொடுத்துட்டு நமக்கு கலர் பிரிச்சிட வேண்டியதான். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு கலர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோவுக்கு வந்து ரெட் கலர் வந்து நல்லாயிருக்கும். நல்லா 100 மேக்ஸிமம் நம்ம இதிலே கொடுங்க, சிஎம்கே கலர்லேயே கொடுங்க. ரெட்டு இதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஒன்று கொடுக்குறேன். இந்த கலர். இதுக்கு வந்து சாமியோட நேமுக்கு வந்து ப்ளூ கலர் 100 இது ஒரு 50 100 கலர் 100 கொடுத்தோம்னா இந்த கலர் வந்துடும், ப்ளூ கலர். இதுக்கு வந்து க்ரீன் கலர் வரும். இது ஒரு 50 கொடுத்துட்டோம்னா க்ரீன். இதுக்கு வந்து மெஜந்தா கலர் கொடுப்போம், 100 மெஜந்தாவில் லைட்டாக பிளாக்கு ஒரு 20 பாயிண்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். சரிங்களா? கலர் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா, இதுக்கும் வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்குறோம். ரெட்டு ஒரு 20. இதுக்கும் ரெட் கலர் கொடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து சியான் 100 இந்த கலர். சரி, இந்த கலர் தெரியல அப்படின்னா நம்ம க்ரீன் கொடுக்கலாம். 80 பாயிண்ட் டார்க் க்ரீன். சரிங்களா? கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ சுற்றிலும் பார்டர் வைக்கணும். சாமி படம் வச்சுட்டு டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளிப்பாட் இதில் வந்து சாமி படம் இருக்குன்னு பார்த்துருவோம். விநாயகர் இருக்காங்க. வந்து விநாயகர், முருகன். ஓகே, 2 சாமி இருக்குது. 2 சாமி நம்ம அடுத்து இதில் இம்போர்ட் பண்ணுவோம். முருகன், விநாயகர். Ctrl T போட்டு சைஸை கொஞ்சம் இந்த மாதிரி சுருக்குவானா இந்த மாதிரி சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு இந்த மாதிரி விநாயகரை இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்குவோம். கேப் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். விநாயகரையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைவில் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே நம்ம டிசைன் பண்ணி வைக்கல. அது நல்லா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ 2 லைன் கொடுத்துருவோம். இதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். Ctrl 0. இப்போ அடுத்தது நம்ம ஐயப்பன் சாமியோட படம் மட்டும் எடுக்கணும். நம்ம டேஸ்ட் ஃபீல்டில் இருக்கான்னு பார்த்துருவோம். விநாயகர் கூட இதில் இருக்காங்க.
இந்த மாதிரி பேக்ரவுண்டுக்காக நம்ம எடுத்துருக்கோம். விநாயகரை வந்து நம்ம இந்த சாமி வச்சுருவோம். ஓகேங்களா? இந்த சாமி வந்து நம்ம F7 லேயர் இது இதை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். Ctrl T போட்டு சைஸை வந்து சின்னது பண்ணிப்போம். இந்த அளவில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திரும்ப சொல்கிறோன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் எப்படி இந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த சைடு இந்த பில்லர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவில் செட் பண்ணிப்போம் நம்ம. ஏன்னா அது வந்து சாமியை இந்த அளவில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நம்ம அப்படி தள்ளி வச்சுக்குவோம். பில்லரை வந்து இந்த அளவில் செட் பண்ணிடுவோம். இதையே வேணால் இன்னொரு காப்பி வேணால் ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். இது வரைக்கும் இது கூட வேணாம், அப்படியே இருக்கட்டும். நம்ம இதையே இன்னொரு காப்பி Ctrl J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயரு ஃபிளிப் டு ஹாரிசான்டல் கொடுத்து இந்த சைடு திருப்பிக்கிறோம். திருப்பி இந்த அளவில் எடுத்து வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. முருகன் வந்து இந்த சைடு கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்குவோம். சரிங்களா? நம்ம சுற்றிலும் இந்த எட்ஜஸ் வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த டிசைன் வந்து கட் ஆகிடக்கூடாது. அதுக்காக அப்படி நம்ம அதை உள்ளே எடுத்து வந்து இப்படி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த அளவில். ஏன்னா இப்போ சுற்றிலும் வச்சு மார்க் பண்ணும்போது கட் பண்ணும்போது இந்த டிசைன் இது கட் ஆகிடும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிறோம். விட்டோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். விட்டால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு வீரம்மன் காளியம்மன் அப்படிங்கிறத நேமை கொஞ்சம் சின்னது பண்ணிவிடணும். நம்ம சின்னது பண்ணிட்டு சைஸை கொஞ்சம் ஹைட்டை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மொட்டையாக இருக்காமல் இருக்குது மேலே. அதுக்காக வந்து இதுக்கு ஒரு மேலே ஏதோ ஒரு டிசைன் பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி தோரணத்தை எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். தோரணத்தை எடுத்து நம்ம கட்டிட்டோன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். மேலே வந்து எம்டியாக இருக்காது. சைஸ் வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். சொன்னால் கூட ஒரு மாதிரி நமக்கு எடுப்பாக இல்லை அப்படிங்கிறதுக்காக வேறு ஒரு நம்ம டிசைன் பார்த்துக்குவோம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சக்கூடிய பிசி ஃபைல். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைலில் பார்த்துருவோம் அதில் இருக்கானே.
ஓகே, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய நம்ம அந்த ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். நமக்கு இப்போ ஐயப்பன் சாமி இருக்குது. ஐயப்பன் சாமி எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்ன பண்ணிப்போம். டெக்ஸ்ட்டை மேலே ஏற்றி விட்டுருவோம். இதுக்கு வந்து நம்ம ரெட் கலர் கொடுக்குறோம் மேலே உள்ள அந்த டெக்ஸ்ட்டுக்கு. சரி, ஓகே, க்ரீனே ஓகே தான். இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நம்மள்கிட்ட நெட் கனெக்ஷன் நமக்கு இப்போ இல்லை அப்படிங்கிறதுக்காக ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல ஹைட்ரா டூல் எடுத்து இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த அளவில் டார்க்காக நம்ம இப்படி இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரஷ் பண்ணோம்னா அதுக்கு இந்த கலருக்கு வந்து மெர்ஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதில் பேக்ரவுண்டு ஒரு கோவில் பேக்ரவுண்டு எடுத்து அதில் நம்ம இம்போர்ட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். வேறு ஒப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன். அப்படி கண்ட்ரோல் T போட்டு இந்த அளவில், ஏன்னா அது சாமி வந்து கோவில் உள்ளே இருக்கா மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அஷ்யூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சென்டராக எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணிக்க வேண்டியது. ஏன் இந்த கலர் வந்து நமக்கு இன்னும் தெளிவாக தெரியலன்னா இந்த பிளாக் கொஞ்சம் இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த சாமி இருக்கிறது தெரிய வரும். சரிங்களா? அதனால் நமக்கு கிளியர் கிட்டும். இந்த அளவில் இருக்கும். பேக்ரவுண்டுக்கு லைட் செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி லைட் செட் பண்ணிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இந்த அளவில் அப்படி வச்சுக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சைஸை வந்து நம்ம ஈவன் பண்ணி வச்சுக்கலாம். போன ஒரு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இது வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று போட்டு ஒரு எல்லோ ஒரு கொடுத்துட்டு ப்ரஷ்ஷால் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு அப்படி பிளர் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாமி பக்கத்தில் உள்ள அந்த சாமிக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி பெல்லை கூட எடுத்து வந்து வச்சுக்கிறோம். வேறு என்ன அப்புறம் ஓகே, மற்றதெல்லாம் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு வேணால் அந்த ஒரு கோவில் இமேஜ் வந்து கூட நம்ம எடுத்து வந்து வச்சுக்கோம். இதில் இந்த இமேஜ் கூட இல்லைன்னா கூட வேறு ஒரு இமேஜை எடுத்து நம்ம அதில் இம்போர்ட் பண்ணிவிடும். இந்த சாமி இந்த கோவில் பேக்ரவுண்டை நம்ம எடுத்து இதில் செட் பண்ணிவிடும். அப்புறம் கலர்ஸும் கூட இருக்கட்டும், அதையும் எடுத்துக்குவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு ஃபேஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவில் எடுத்து வந்து சாமிக்கு மேலே வச்சுரும். இந்த மாதிரி சரிங்களா? இந்த கோவில் பேக்ரவுண்டு இதை கூட நம்ம எடுத்துவிட்றோம். இந்த பேக்ரவுண்டை எப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம
ஓகே, இது வந்து பெல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பெல்லை வந்து நம்ம பெல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே எடுத்து இதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ஓகேங்களா? கட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன். போயிட்டு கிளிப் ஆர்ட் இல்லை வேறு எதுவும் டிசைன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோங்க. எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த டிசைன்ஸ்லாம். கோவில் பேனர் இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இதில் நமக்கு ஏதாவது டூல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். இந்த மாதிரி ஒரு கலர் வச்சுட்டு இப்போ இந்த லெட்டர்ஸ்க்கெலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிப்போம். ஸ்ட்ரோக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கு ஒரு 7 பாயிண்ட்டு. இது 7 பாயிண்ட். ஓகே, இதுக்கும் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருவோம். ஸ்ட்ரோக்கு கொடுத்தா தான் நமக்கு ஒரு எடுப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். இந்த கன்னி பூஜை பத்திரிகை அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிப்போம். இது என்னென்னா கலர் கிளிப் ஆர்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இதில் நமக்கு ஏதாவது நம்ம இந்த இதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு டிசைன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பெரிய ஷிட்டாக உள்ளது. இந்த மாதிரி இதை கூட நம்ம எடுத்து இதை மேலே சும்மா டம்மியாக இருக்குங்கிறதுக்காக மேலே எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுருவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இதோட ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி எடுத்துகிட்டு கண்ட்ரோல் டீ போட்டு இதோட மெர்ஜ் பண்ணி விட்டலாம். இந்த மாதிரி கண்ட்ரோல் இ கொடுத்து மெர்ஜ் பண்ணிடுச்சு. ஓகே, வந்து இந்த தோரணம் வந்து இந்த சாமிக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது. சைஸை வேணால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா? கீழே வந்து சாமி வந்து மேலே கீழே வந்து ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்குறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஒன்று நியூ லேயர் போட்டு ப்ரஷ்ஷால் ஒரு கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் டீ போட்டு இதோட சைஸை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். எதுக்காகனா இந்த ஷேடோ கொடுக்கணும் சாமிக்கு. இந்த ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த ஷேடோ வந்து எடுத்து நம்ம இதில் இப்படி வச்சுக்கலாம். வந்துட்டு சாமியை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இதோட டெப்த்தை மட்டும் ஷேடோட டெப்த்தை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஐயப்பன் சாமிக்கு மட்டும். ஏன்னா அது இந்த சாமி வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக நம்ம காமிக்கிறோம். திருக்கி அந்த சாமிக்காக தான் ரெடி பண்ணுறோங்கிறதால அதை வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சிக்கிறோம். திரும்ப முருகன் சாமிக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஷேடோ பேக்ரவுண்டில் வச்சுட்டு அதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு சாமி ஃபோட்டோ கொண்டு வரோம். ஓகேங்களா?
அதே மாதிரியே ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து சின்னதாக ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் போட்டு சின்னதாக ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். சைஸை வந்து இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பில்லர் வந்து அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி நம்ம ஷேடோ கொடுக்குறோம். இந்த மாதிரி ஷேடோ கொடுத்தோம்னா அது வந்து தரையோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஷேடோ வந்து இதோட இப்படி ட்ரா பண்ணிட்டு இந்த அளவில் வச்சு நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். டெலீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப இப்படி ட்ரா பண்ணிட்டு டெலீட் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம மெர்ஜிங்கிறத விட நம்ம இது பண்ணியிருக்கோம், லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த இடம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து நம்ம ஷேப் மீன்ஸ் ஒரு பார்டரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இல்லைன்னா இன்னொரு ஐடியாவோட பண்ணி நம்ம டிசைனை மாற்றிக்கலாம். எப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இந்த இதோட மட்டும் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு காப்பி எடுத்துக்கணும். இதை மட்டும் இப்படி கீழே கொண்டு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம பெருசு பண்ணி கொஞ்சம் லென்த் பண்ணி ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு இதோட கட் பண்ணிடுவோம். மேலே போயிட்டு இதோட கட் பண்ணிவிட்டு இதை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி டூப்ளிகேட் லேயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த அளவில் வச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒரு டூப்ளிகேட் லேயராக கொடுத்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி ஒரு காப்பி எடுக்கிறோம். திரும்ப ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காப்பியாக எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக அந்த பில்லர் ஷேப் வரும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். வந்து இது வந்து நமக்கு ஒரு பில்லர் டிசைன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே மாற்றிக்கணும். ஏன்னா இது மட்டும் இந்த இடத்துல மட்டும் வச்சோம்னா இது இந்த இடம்லாம் காலியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் ஈ கொடுத்து மர்ஜி பண்ணிக்கலாம். இந்த லேயரை வந்து நம்ம டெலீட் பண்ணி விட்டுலாம். ஷேடோ மட்டும் கீழே எடுத்து வந்து இப்படி வச்சுக்கலாம். என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு ஃப்ளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்து இந்த சைடு திருச்சிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு ஃபில்லர் டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த சைஸுக்குள்ளே நான் ஈவன் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ஷேடோ வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் இந்த அளவு. சரிங்களா? இப்போ வந்து இதுக்குள்ளே இந்த டிசைனுக்குள்ளே இந்த ஷேப்புக்குள்ளே நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம சைஸை வந்து ஈவன் பண்ணி வச்சுருக்கோம்.
இன்னமும் கூட ஒரு டிசைன் பண்ணுவோம். இதை என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் போட்டு இப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் கொடுங்க. இதில் போய்ட்டு எல்லோ 100, இது வந்து ஒரு 30 கொடுங்க. சாரி, எல்லோ 100, மெஜந்தா ஒரு 20 கொடுங்க. கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிட்டு பேக் கொண்டு போயிட்டிங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் கூட டார்க் பண்ணலான்னா ஒரு 50 பாயிண்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? F7 V கீபோர்டில் V மூவ் டூலு நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கலர் ஃபில் ஆகிடும். ரொம்ப டார்க்காக இருக்காமல் ஓகே, இந்த கலரே ஓகே தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் டிஃபால்ட்டு DX அடித்து நம்ம வந்து சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிறோம். ப்ரஷ் டூலில் ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் T போட்டு இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெருசு பண்ணும்போது இதை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து இந்த கோட் அவுட்டு இந்த டிசைன் வந்து வெளியில் போகாது. அதுக்காக அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது. கண்ட்ரோல் T இதை போட்டுங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிங்க. பெருசு பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, கண்ட்ரோல் 0 கொடுத்துட்டு இதோட சைஸை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். டிஃப்ரென்ஸு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மார்க்கெட் எடுத்து ட்ராப் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சுட்டு இப்போ இந்த எல்லோ இந்த ஒயிட்டு இதில் உள்ளதை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் உள்ள அந்த லேயர்ஸ்லாம் போயிடும். சரிங்களா? இந்த நேமை வந்து நம்ம ஹைலைட் பண்ணோம்னா நம்ம ஒர்க்கு ஃபினிஷு. என்ன பண்ணோம்னா பேக்ரவுண்டையும் எடுத்து நம்ம இதை இம்போர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அது ஒரு டிசைனுக்காக. இது ஓப்பன் ஆகலை, அது எரர் ஆகிருக்கு. சரி, ஓகே. லைட்டிங் இருக்குது. ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம சாமிக்கு வந்து பேக்ரவுண்டில் லைட் செட் பண்ணிவிடுவோம். விநாயகருக்கும் முருகனுக்கும் லைட் செட் பண்ணாமல் இருக்குது. அதை வந்து நம்ம லைட் செட் பண்ணிவிடுவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் இந்த சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். அதையே ஒரு காப்பி எடுத்து முருகனுக்கும் வச்சுக்கிறேன். அப்படி ஓகேங்களா? வச்சுட்டு இதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே, ஸ்க்ரீனில் வச்சுட்டு சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அது மாதிரி அதே மாதிரி இதுவும் ஸ்க்ரீனு இந்த சைடு உள்ளதும் ஸ்க்ரீன் மோடில் வச்சுட்டு கண்ட்ரோல் T போட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு இன்னொரு ஒயிட்டு வந்து ஃப்ளோ வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். ஒயிட் வந்து ஒரு 50 வச்சுட்டு ஒரு கிளிக் இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன். ஒயிட்டு கூட எடுக்கலைன்னா நீங்கள் எல்லோ கலரே வச்சுக்கலாம். எல்லோ கலர் வச்சுட்டு பிளண்ட் மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம்.
ப்ரஷ் பண்ணிட்டு அதோட பிளண்ட் மோடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இந்த மோடு ஓகே. இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக்கு ஆட் பண்ணிக்குவோம் டெக்ஸ்ட்டுக்கு. ஏழு பாயிண்ட்டு. இந்த நேமுக்கும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஸ்ட்ரோக்கு. இது ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். நேம் இதெல்லாம் இருக்குங்கிறதுக்காக ஒரு 10 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் அப்படியே இந்த லேயரில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேரன்புடையர் வணக்கம் அதுக்கும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த ஷேப்பு கன்னி பூஜை பத்திரிகை அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணணும். இதில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிடுவதில்லை. மார்க்கெட்டர் எடுத்துகிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜே போட்டு இந்த லேயரை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஹைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் பேக் கொண்டு போயிட்டு இதையே வந்து ஹைட்டாக இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த ஷேப்பு. பெருசு பண்ணிட்டு இப்படியே இழுத்துடக்கூடாது. இப்படியே இழுத்துட்டோம்னா அதோடய ஷேப்பு வந்து உடஞ்சிரும். அதுக்காக என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் இந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். டெலீட் விடுங்க, டெலீட் ஆகிடும். திரும்பவும் இதை கிளிக் பண்ணிட்டு இதோட டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த லேயர் மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு கலர் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்துக்காதீங்க, பார்க்காங்கன்னா அது நம்ம சரி பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, கண்ட்ரோல் டீ போட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் வி மெர்ஜ் லேயர். வந்து மேலே வந்து கொஞ்சம் பிசர் இருக்குது இந்த சைடில் உள்ளதெல்லாம், அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? இந்த சைடு மூவ் பண்ணிவிட்டு இதை டெலீட் கொடுத்தோம்னா டெலீட் ஆகிடும். திரும்ப கீழே வந்து இந்த மாதிரி இந்த அளவில் வச்சுட்டு ஒரு பாட்டம் சைடு கொண்டதுக்கு டெலீட் கொடுத்தலாம். கலர் வந்து நமக்கு இது என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக டார்க்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் சேர்த்துக்கிறேன். இமேஜி கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஊற்றிட்டோம்னா அந்த கோல்டு கலர் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். டபிள்யூ மேஜிக் கண்ட்ரோல் எடுத்து இப்போ இந்த உள்ளதை மட்டும் இதை வந்து 100ல் வச்சுங்க. 100ல் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். 100ல் வச்சுட்டு கலர் வந்து மெரூன் கலர் லைட்டாக அப்புறம் எல்லோ கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 100 இது வந்து ஒரு 50 கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அதுக்கு கலரை ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரே ஈவன் ஆகிடும். பிறகு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயரை விட்டுட்டு அதில் வந்து லைட்டாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிட்டு F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிட்டு
அதோட பிளண்ட் மோடை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஷேப்பு. இப்போ இதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம்னா எல்லோ கலர் கொடுப்போம். ஒரு எல்லோ கலர் கொடுத்தோம்னா நல்ல டார்க்காக தெரியும். இதையே வந்து கொஞ்சம் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஸ்டோக்கு மறந்துடாமல் நம்ம ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிடுவோம். நம்மக்கிட்ட யூபிஎஸ் கனெக்ஷன் இல்லை, ஏன்னா மழை வர பெய்யுது, நம்ம கரண்ட்டு கட் ஆகிடும். அதுக்காக வேண்டி நம்ம இதில் 100 சேவ் பண்ணிக்குவோம். இதில் ஒரு 80 கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். இதில் ஒரு 10 பாயிண்ட்டு கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு விசுவல் கார்டு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம எல்லோ கலர் கொடுத்துருவோம். எல்லோ கலர் இங்கே வந்து ஒயிட்டு கொடுத்துட்டு இதோட ஷேப்பை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். டெப்த்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பிளண்ட் மோடை வந்து இந்த மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டோம். இல்லை பிளாக்கை வந்து லைட் பிளாக்காக கொடுப்போம். லைட் பிளாக்காக கொடுத்தோம்னா கொஞ்சம் தெரியாது, இந்த எஃபெக்ட் தெரியும். அதுக்காக வேண்டி நம்ம ஓகே இந்த அளவு ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். இதோட மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்குவோம். ரொம்பவும் நம்ம டெப்த்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இதில் பின்னால் தெரியும் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிடும். Ctrl 0 கொடுத்துட்டோம்னா நமக்கு நம்ம வந்து ஒரு A4 அளவுள்ள ஒரு மல்டி கலர் ஐயப்பன் சாமிக்குள்ள ஒரு நோட்டீஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட PST ஃபைலை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம லைவில் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு இந்திய நோட்டீஸை வந்து ஒரு சாம்பிளுக்கு வச்சுக்கிட்டு நீங்களாம் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நோட்டீஸ் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாகிடும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம். தேங்க்யூ.